வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் வாட்டர்மெலன், ஒரு லெமன், சர்க்கரை, அப்புறமா கொஞ்சமாக புதினா இலை. இப்போ வாட்டர்மெலன் நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து சீட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சீட்ஸோடு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்துருங்க. வாட்டர்மெலன் சீசன் இது, ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் வாங்கி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஐஸ்கிரீம் கேட்குற குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம், நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். குச்சியை சொல்லுவாங்க, இதை வாட்டர்மெலன் ஐஸ் சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளோதான். சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணதை ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி இவ்வளோ தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க வாட்டர்மெலன். அடுத்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் இதில் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வேண்டாம், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் போதும். அடுத்து ஒரு புதினா இலை ஒரு 4லேருந்து ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. அதிகமாகவும் வேண்டாம், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னமும் ஹெல்த்தியான வெர்ஷன். இல்லை ஒன்ஸ் இன் எ வைல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அடுத்து அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதில் மேலே இருக்க அந்த சீட்ஸ்லாம் வந்துடும். அந்த ஜூஸ் மட்டும் அடியில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? இப்போ இதில் ஸ்வீட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அதுவே போதும்னா ஓகே. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் மவுல்டு எடுத்துக்கோங்க. ஐஸ் மவுல்டு எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலன் மிக்ஸை இதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஊற்றிட்டு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஐஸ் மவுலில் ஊற்றி வச்சிங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கின ஐஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து உங்கள்கிட்ட ஒரு வேளை இந்த மாதிரி இல்லைனாலும் ஒன்றும் தப்பில்லை, நம்ம வீட்டில் டம்ளர் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதில் கூட ஊற்றி அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ரெட்டாக இருக்குது. இப்போது ஐஸ் மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் அதை எடுத்து இந்த டம்ளர் மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்குது, அதை எடுத்து இந்த டம்ளர் மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே செட் ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு இல்லை லைட்டாக ஒரு சின்ன ஹோல் போட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அது ஃப்ரீஸ் ஆனோடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ இதை நம்ம நைட்டே வச்சிட்டோன்னா நாளைக்கு காலையில் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ அது ஒரு 8 to 9 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சிங்கன்னா அது எடுக்க வந்துடும். அவ்வளோதான், பார்த்திங்களா? பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் குட்டி பசங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கினது நம்பிடுவாங்க. அதனால் நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேணும், ஜூஸ் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
தேங்க்யூ.